இப்போ வந்து பால் கேசரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெய் வந்து 300 கிராம் ஊற்றிட்டு, அதுக்கடுத்து வந்து என்ன போட்டிருக்கீங்க? முந்திரி எவ்வளோது? முந்திரி 150 போட்டிருக்காங்க. 1 கிலோ ரவை. அப்படியே வறுத்த ரவையை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ வந்து 2 கிலோ சீனி போடுறீங்க. எவ்வளோ ரவைக்கு? 1 கிலோ ரவைக்கு. காஞ்ச பாத்திரத்தில் வந்து 2 கிலோ சீனி போடுறாங்க. இன்னொருக்கு சொல்லுங்கண்ணா. பால் எவ்வளோ? பால் 2 லிட்ரு. சீனி கூடயே பாலையும் ஊற்றிடுறாங்க. இன்னொருக்கு சொல்லுங்கண்ணா. 1 லிட்டர். சரி. தண்ணி, பால், ஜீனி எல்லாத்தையும் விட்டு ஒன்றா கலந்து விடுறாங்க. ஏலக்காய் 10 கிராம் போடுறாங்க. ஏலக்காய் பொடி செஞ்சு அப்படியே போடுறாங்க. என்னென்ன இப்போ போட்டிருக்கீங்க? 1 கிலோ ரவை, 2 கிலோ சீனி, 20 கிராம் ஏலக்காய், சரி. 2 கிலோ பால் கோவா, சரி. 2 லிட்டர் பால், 1 லிட்டர் தண்ணி. ஓகே. எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொதி வந்தோம்னா ரவை போடும். சரி. பால் கேசரி அப்படிங்கிறதுனால கலர் எதுவும் சேர்க்காம பண்ணுறாங்க. கோவாவை அப்படியே கலந்து விடுறாங்க. அது வெந்ததுனால கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. பால் கோவாவும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வறுத்து வச்ச ரவையை போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் கிஸ்மிஸ் எல்லாம் போட மாட்டீங்களாண்ணா? ரவை போடவும் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. 1/2 லிட்டர் நெய் ஊற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுறாங்க. ஊற்றின நெய் எல்லாமே உள்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதையும் கலக்குறீங்க. இனி என்ன நான் அந்த கோவா கேசரிக்கு போடணும்? இப்போ சூப்பரான கோவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்வா கேட்ரிங்கை புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.